Welcome to our class Financial Accounting 1. In this class, we are going to learn about the need for international accounting standards and the need for international financial reporting standards. In the previous classes, we learned about the differences between these two. IAS was up to the year 2001, and from the year 2001 onwards, we are following the International Financial Reporting Standards IFRS. Okay, so uh, what is the need is globally comparable accounting standards promote transparency, accountability, and efficiency in the financial markets around the world. So globally comparable. So we know that each and every country has its own situations, own environment. They are different from other countries. Likewise, the rules and regulation, the law of the country may also differ. Okay, so when the company follows their own country rules and regulation for framing or for creating the accounting entries means, so it won't be understood by the people in the other country or the companies in the other countries. So in order to have the international standard that should be understood by each and every people across the globe, so we are in need of the international accounting standards. Okay, so those standards are issued by the International Accounting Standards Board, that is located in London. It is the London based institution which issued those standards. Okay, and here, in order to promote the transparency என்ன வெளிப்படைத்தன்மை, accountability ஒரு பொறுப்பு, அண்ட் எஃபிஷியன்சின்ற ஒரு சிறப்பான முறையில் அந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட் வந்து செயல்படுறதுக்காக கொண்டுகிட்டு வந்தது தான் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஏன் இந்த ஸ்டாண்டர்டை கொண்டுகிட்டு வர்றாங்கன்னு என்ன சொல்கிறாங்க, ஃபைனான்ஷியல் மார்க்கெட் இஸ் ஏ பிளேஸ் வேர் த பில்ஸ் ஆர் ட்ரேடட். ஓகே, பில்ஸ் ஆர் ட்ரேடட். அப்போ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஷேர்ஸை வாங்குறதோ விற்கிறதோ, இல்லை ஒரு கம்பெனியில் வெளிநாட்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை வெளிநாட்டு கம்பெனி உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பேஸுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை நமக்கு புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அப்போ அந்த நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை க்ரியேட் பண்ணி அதை வந்து அந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறோம். அப்போ ஃபாலோ பண்ண வச்சா தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அக்ராஸ் த குளோப் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடியவங்கலாம் வெளிநாடுகளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டை வந்து ஒரு எஃபிஷியன்ட் லெவலில் கொண்டுட்டு போகும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். So this enables investors and other market participants to make informed economic decision about the investment opportunities and risk and improves capital allocation. Okay, in order to attract the investment inflow into the country, we need to follow the international accounting standards. அப்போ நம்ம வெளிநாடுகள்லேருந்து வந்து முதலீட்டுகளை வந்து நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் எந்த கம்பெனி வெளிநாட்டிலேருந்து பணத்தை வந்து எதிர்பார்க்குதோ அவங்க என்ன பண்ணணும், தே நீட் டு ஃபாலோ த இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட்லி ரெடியூஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெகுலேட்டரி காஸ்ட். இப்போ யூனிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாண்டர்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுண்டா இங்கே லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டிங் அண்ட் ரெகுலேட்டரி காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன, எஸ்பெஷலி ஃபார் கம்பெனிஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்சிடரிஸ் இன் மல்டிபிள் கண்ட்ரிஸ். எந்த கம்பெனிக்கு வந்து அதை ரெடியூஸ் பண்ணும், காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும், ரிப்போர்ட்டிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணும், ரெகுலேட்டரி காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுண்டா விச் ஆர் ஃபங்க்ஷனிங் இன் மோர் தென் ஒன் கண்ட்ரி. ஓகே, நிறைய நாடுகளில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இல்லை நிறைய சப்சிடரிஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடரின்னு சொல்லணும்னா சுசுகி கம்பெனியுடைய சப்சிடரினா மாருதி சுசுகி. ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடியது. அப்போ இதோடைய வந்து தட் இஸ் த ஹெட் இன்ஸ்டிடியூஷன் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஹோல்டிங் கம்பெனி எதுன்னு பார்த்தோம்னா சுசுகி கார்பரேஷன் ஆஃப் ஜப்பான் இஸ் த ஹோல்டிங் கார்பரேஷன், அண்ட் மாருதி இந்தியா சுசுகிங்கிறதுனா இட் இஸ் த சப்சிடரி. ஸோ these are the needs of the international accounting standards or international financial reporting standards. And at present on up to 2019 there are nearly 16 international financial reporting standards are there. Okay, and the previous one is the international accounting standards are up to
there are nearly 28. Okay, so 29 international accounting standards are there, and 16 international financial reporting standards were issued up to the year 2019. Okay, thank you all. See you again.